ஆப்ஷன்ஸ்ல பெரும்பாலும் லாஸ் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பண்றது தான். ஸோ ஆவரேஜ் பண்றது தப்பா கரெக்டா அப்படின்னு அந்த டாபிக் பேசுறதுக்கு முன்னாடி ஆவரேஜ் எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆவரேஜ் பண்றதோட நோக்கமே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஆவரேஜ் மெத்தடை வந்து யூஸ் பண்ணணுமே தவிர ஸோ தேவையில்லாம ஒரு எமோஷன்ஸ் ஆகி ஆவரேஜ் பண்றது தான் தப்பு. ஸோ அது மட்டும் இல்லாம ஆவரேஜ் பண்றப்ப நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிஸ்க் எடுத்திருக்கிறோமா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 வச்சு ட்ரேட் பண்றப்ப ஒரு 2 லாட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்து அடுத்த ஒரு ஆவரேஜ்ல 2 லாட்ஸ் எடுத்தா தப்பு கிடையாது. ஆனா 1,00,000 வச்சுக்கிட்டு 20 லாட்ஸ் எடுத்துட்டு மறுபடியுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு 20 லாட்ஸ் எடுத்து ஆப்ஷன்ஸ்ல நம்ம ஆவரேஜ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து ஒரு பெரிய லாசஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆவரேஜ் மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி ரிஸ்க் நீங்க கம்மியா எடுத்தா மட்டும்தான் நீங்க ஆவரேஜ் மட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாம ஆவரேஜ் பண்றதுக்கான நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா லாஸை